ஒரு 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒருத்தருக்கு கீழமை நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது. ஆனா ஹைகோர்ட் அதை ரத்து செய்து வெளியில வந்த உடனே ஒரு 11 வயது கண் தெரியாத காது கேளாத ஒரு குழந்தைய அதே போல பாலியல் வன்கொடுமை செய்து சாகடிச்சிருக்கார். இந்த 2 மட்டுமில்ல, இதற்கு முன்னாடி ஒரு 5 வயது குழந்தையும் இதே போல பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததா அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவரை எதற்காக விடுதலை செய்யணும், ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் எதற்காக மரண தண்டனையை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பலராலும் முன்வைக்கப்பட்டுட்டு வருது. யார் இவர், எங்க நடந்தது இந்த சம்பவம், முழு பின்னணி என்ன அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். மத்திய பிரதேசம் போபால், சரியா பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு வீட்டுல இருந்து குழந்தை ஒண்ணு திடீர்னு காணாம போறாங்க. அந்த குழந்தைக்கு கண் தெரியாது, காது கேட்காது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டுமில்ல, 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, சிறுமி கிடைத்த பாடல்ல. சிறுமி காணாமல் போன சிறிது நேரத்திலேயே அவங்க குடும்பத்தாருக்கு பயங்கர பயம் ஆயிடுது. ஏன்னா நார்மலான ஒரு சைல்டா இருந்தா கூட போயிட்டு திரும்ப வந்துருவாங்க. ஆனா இவங்க கண் தெரியாது, காது கேளாது, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாம ரொம்ப பயந்துடுறாங்க. உடனடியா காவல்துறைக்கு தகவலும் கொடுக்கறாங்க. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. 3ஆவது நாள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுல இருந்து கொஞ்ச தொலைவு தள்ளி உடல் முழுக்க காயங்களோட அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நிலையில இருந்திருக்காங்க அந்த குழந்தை. உடனடியா போபால்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுது. 6 நாட்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் அவங்கள காப்பாற்ற முடியல. 6ஆவது நாள் அவங்க இறந்து போயிடுறாங்க. தொடர்ச்சியா மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடல்ல இருந்த காயங்களும் சரி, அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்த காயங்களும் சரி, எதை குறிக்குது அப்படின்னா, இவங்க வந்து கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு முறை இல்ல, பல முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறாங்க. வெறும் 11 வயது குழந்தை, அதுவும் கண் தெரியாத காது கேளாத ஒரு குழந்தைய எப்படி பண்ண மனது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் எழுது. இந்த வழக்கு வந்து பரவலா பேசப்படுது. அவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் களத்துல இறங்குறாங்க. இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது ஒரு ரெட் ஷால், பிளாக் டாட்ஸ் உடைய ஷூ போட்ட ஒருத்தர் வந்து அந்த சிறுமியோட கடைசியா தென்பட்டிருக்கார். அதை தொடர்ந்து அவர் எங்கெங்கெல்லாம் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 8 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றாங்க. இதுலதான் இந்த அக்யூஸ்ட் யாரு, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் யாரு அப்படிங்கிறது தெரிய வருது. யாரு அப்படின்னா ரமேஷ் காத்தி அப்படிங்கிற ஒருத்தர் அப்படின்னு தெரிய வருது. தொடர்ச்சியா அவருடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறப்ப அவர் கும்பமேளா போயிட்டதா சொல்லப்படுது. தொடர்ச்சியா கும்பமேளா வரைக்கும் இருக்கக்கூடிய அவர் எந்த வழியிலெல்லாம் பயணம் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் வந்து சோதனை பண்றாங்க. இவருடைய ஒரு மூவையும் காவல்துறையினர் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. இவர் கும்பமேளா போறாரு, ஆனாலும் ஒரு இடத்துல இல்லாம காவல்துறையினர் எப்படியும் தன்னை தேடி வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்காரு. ஆனா பிரக்யாராஜ் ரயில் நிலையத்திலையும் சரி, மற்ற ரயில் நிலையங்கள்லயும் சரி சிசிடிவி காட்சிகள்ல இவர் பதிவாயிருக்காரு. தொடர்ச்சியா இவரை கைதும் செஞ்சிடுறாங்க. இவரை கைது செய்து விசாரிக்கும் போதுதான் தெரியுது, ஏற்கனவே இவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக அப்படின்னா, கடந்த 2014ஆம் ஆண்டு வெறும் 8 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கார். இதற்காக கீழமை நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனை வழங்குது. ஆனா அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறாரு. ஹைகோர்ட் இவருடைய மரண தண்டனையை ரத்து செய்து தீர்ப்பு வழங்குது. வெளியில வந்து கொஞ்ச நாட்கள்லயே இவர் இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கார். இது மட்டுமில்ல, இன்னொரு அதிர்ச்சி தகவலும் காவல்துறையினருக்கு தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கடந்த 2008ஆம் ஆண்டே இதே போல வெறும் 5 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்ததால இவரை கைது செய்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த வழக்குக்காக வெறும் 14 மாதங்கள் தான் சிறையில் இருந்திருக்கார். அதற்கப்புறம் வெளியில வந்திருக்கார். அதாவது 2008ல ஒரு 5 வயது குழந்தைய கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்திருக்கார். தொடர்ச்சியா அதுக்காக 14 மாதங்கள் சிறையில் இருந்துட்டு வெளியில வந்ததும் 2014ஆம் ஆண்டு அதே போல ஒரு 8 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கார். இதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கி இருந்தாலும் ஹைகோர்ட் இதை அந்த குழந்தை சாட்சி சொல்றப்ப அவங்க அப்பா உடன் இருந்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இது செல்லாது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க. இதன் பிறகு மீண்டும் இப்போ
ஒரு கண் தெரியாத காது கேளாத ஒரு சிறுமியை கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கார். எப்படி ஏற்கனவே 2 சிறுமிகளை குழந்தைகள்னு கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒரு நபருக்கு மரண தண்டனை விதிச்சதை எப்படி ஹைகோர்ட் ரத்து செய்யலாம்? என்ன மாதிரியான சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? எதற்காக சின்ன குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யற ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ சட்டம் தண்டிக்கிறது இல்ல? இவங்களுக்கு கூட சட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை பல தரப்பினர் முன் வச்சிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி அவருக்கு கொடுத்த தண்டனை அப்படியே இருந்திருந்தாலே இன்னொரு குழந்தையோட உயிர் போயிருக்காது அப்படிங்கிற ஆதங்கம் எல்லார் மனசுலயும் இருக்கு. அதை தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல மக்கள் வெளிப்படுத்திட்டும் இருக்காங்க. தொடர்ச்சியா 3 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கார். இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன? எதனால தண்டனையிலிருந்தெல்லாம் இவங்க தப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.